அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு 2 நாளா நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு ரேண்டமான விலாக் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில வந்து நான் எந்த ஒரு ரெசிபியும் கவர் பண்ணல. அதேமாரி வந்து எந்த ஒரு கிளீனிங் வீடியோவும் இதில நான் வந்து அட்டாச் பண்ணல. எப்படி போகுதோ அதே மாதிரியே வந்து நான் எடுத்த ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 11 மணி கிட்ட கிச்சன் போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வயிறு வந்து கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன கொஞ்சம் வேலை அதிகமாகவே நான் பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வயிறு வந்து பசி வந்துடும். ஸோ எது இருக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு லெமன் ஜூஸாவது நான் அடித்து குடிச்சிடுவேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதனால் கட் பண்ணி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுருந்தேன். ஃப்ரூட்ஸும் இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி எடுத்து போட்டு தட்டையில் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறு வேலையை பார்க்கவே நான் ஆரம்பிப்பேன். அன்றைக்கி வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். வந்து என்ன பண்ணேன், கறி வந்து வெந்து வந்துருச்சு. உடனே தாளிச்சு விட்டு அதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் வந்து கறி சுக்கா கேட்டிருந்தா அப்படிங்கிறதுனால எனக்கு சுக்கா பண்ணிவிட்டு எனக்கு வந்து நுரையீரல் பெரட்டியிருந்தேன். நுரையீரலில் வந்து வெறும் பல்லுக்குத்தி மட்டும் தான் கேட்டுருந்துச்சு. வந்து பல்லுக்குத்தியெல்லாம் தனியாக தர முடியாது, நுரையீரலோட தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அதை கையோட வாங்கிட்டும் வந்தாச்சு. அது என்னது, அதை வந்து மக்கானால் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் வந்து எனக்கு அந்த ரத்த ஸ்மெல்லு வந்து வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அன்றைக்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டேன். இது வந்து எங்கள் ஊரில் வந்து பல்லுக்குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து இதை வந்து சோரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு சிங்கில் வந்து பாத்திரம் கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் அவிஷன் முகி மோடில் போட்டு படப்படன்னு எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கானால் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து மக்கா நாள் எடுத்த வீடியோ, அதாவது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இருக்கிற சின்ன வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, மாப் போடுறது, பெட்ஷீட் மாற்றுறது, இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு உட்காந்து கொஞ்சம் ஓதுறதுக்கும் தொழுறதுக்கும் வந்து நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், வியாழக்கிழமை முடிஞ்சாலும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடுவேன். இது வந்து கிளீனிங் வேலையில் சேராது, ரெகுலராக நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோமோ அதோட சேர்ந்தது தான் இது அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்போதும் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறது தான், தலைவாணிக்கு எப்போதுமே வந்து நான் 2 கவர் போடுவேன். ஒரு கவர் போட்டேன் அப்படின்னாக்கா அதேமாதிரி தலைவாணி நான் வச்சிருக்கேன், ரொம்ப நரவலாக போயிட்டு கனகரணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது வந்து ஒப்ப மாட்டேங்குது படுக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணேன், 2 கவர் போடும்போது 1 இயராக ஆகுது இந்த தலானை யூஸ் பண்ணி, நல்லா பக்காவாகவே இருக்குது. அதை போட்டு முடிச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்டை விரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சிட்டே இருக்கேன். வடிவேல் ஒரு படத்தில் பாய் விரிப்பார், இந்த பக்கம் சுருட்டினா அந்த பக்கம் நீட்டிக்கும், அந்த பக்கம் நீட்டினா அந்த பக்கம் சுருட்டும், இந்த பக்கம் நீட்டினா அந்த பக்கம் சுருட்டும் இல்லையா, அதே மாதிரி இழுக்க இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக அதோட போராடி பெட் ஸ்ப்ரெட்டையும் விரிச்சு விட்டுட்டு கையோட அத்தனையும் அடிச்சு விட்டேன். அத்தனை இல்லை பர்ஃப்யூம் 2ல் எது கையில் கிடைக்குதோ அதை நான் என்ன பண்ணிடுவேன், பெட்டில் வந்து தடவி விட்ருவேன். அப்போ தான் வந்து ரூம்குள்ளே வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். இல்லை அப்படின்னா எனக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஏதோ நரவலாய்க்கிற மாதிரியும் நாற்றம் அடிக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுனுச்சு அப்படின்னா சுத்தமாக எனக்கு கடுப்பாகும். அதை விட வந்து மழை நேரம் அப்படிங்கும்போது இன்னும் வாடை அதிகமாக இருக்கும். அதுக்கெலாம் வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா முடிஞ்ச அளவு வந்து நம்மளோட ரூமையும் நம்ம இருக்கிற இடத்தையும் வந்து வாசமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினப்பேன். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன் வந்துட்டு கிச்சன் வந்ததோட அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் நான் ஊறினதுக்கு அப்புறம் தான் அரிசியை வந்து நான் வேக போடுவேன். அரிசியை எடுத்துகிட்டு வெங்காய தக்காளியும் எடுத்துகிட்டு அப்படியே நான் போயிட்டு என்ன பண்ணேன், அரிசியை களையிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த பைப்பு வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். 241 சம்திங் தான். ஆனால் வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு எஸ்எஸ் மாதிரி இருக்குது. ஆனால் எஸ்எஸ் கிடையாது, எஸ்எஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் பிளாஸ்டிக் பைப் தான் வச்சுருந்தேன். என்னெண்டு கழுவுனாலும் அது மேலே வந்து கரை பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் அதை கலட்டி தூக்கி போட்டுட்டு இந்த ஒரு புது பைப் வாங்கி நான் மாட்டிட்டேன். அரிசியை களைஞ்சி கையோடு வச்சுட்டு நானும் கையை ஃபுல்லாக எந்த ஒரு வேலை பார்த்தாலுமே டக்குன்னு கை கழுவுற பழக்கம் எனக்கு இருக்குது. யாருக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு அதேமாரி ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், அரிசிக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாசலுக்கு போயிட்டு துணி இருந்துச்சு கொஞ்சம், அதையும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மெஷின் ஓடி முடிச்சிச்சு. அதையும் வந்து காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கையோடு அதையும் காய போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி மேக் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதோட ரெசிப்பியை வந்து நான் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம், அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்ம நல்லா இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் டைம் செய்யும் போது நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரியே வந்து ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது. இது ப்ரௌனியா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிற மாதிரி நான் தான் இதுக்கப்புறம் அதுக்கு புதுசாக பேர் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அது வந்து அரிசி எனக்கு வெந்துருச்சு. சோத்தை அப்படியே வடைச்சிட்டு கறியை வந்து ஒரு பெரட்டி தாளிச்சு விட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து கொஞ்சம் பெரட்டி விட்டு மூடி போட்டு மறுபடியும் அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நான் வச்சுட்டேன்.
நான் செஞ்ச ப்ரௌனி இதுதான். இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ரொட்டி மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது எப்படி செஞ்சாலும் ப்ரௌனி நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியல. எது கூட போச்சு, எது குறைவா வந்துச்சு, எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியல. உடைச்சேன் அப்படின்னா ரொட்டி மாதிரி உடையுது. நல்லா ஸ்பான்ச்சாக இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து ஏதோ கல் மாதிரி இருக்குது. எடுத்து அடித்தோம் அப்படின்னா மண்டை உடஞ்சி போயிடும். டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். நான் செஞ்சதுக்காக அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மித்தபடி வந்து இது ப்ரௌனி கிடையாது, ப்ரௌனி பிஸ்கெட் அப்படின்னு தான் நான் சொல்லி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. அப்பப்போ போகும்போது ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஈவினிங் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுற வேலை இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு காரைக்கால் போனதோட எனக்கு செத்த நேரமாவது போய் எனக்கு அந்த பீச்சை வந்து எட்டி பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பீச்சில் நின்றுட்டு அந்த காற்றை வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்படி தான் வந்து எனக்கு ஒரு 2 நாளாக போயிருந்துச்சு. நைட்டு டின்னர் வேலை இருந்துச்சு. இல்லை ஹோட்டலில் முடிச்சதுனால. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.